அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசியில ஒரு வால் நட்சத்திரம் போக போகுது. அந்த வால் நட்சத்திரம் என்ன விதமான பாதிப்பை கன்னிராசிக்காரங்களுக்கும் அதுவும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கும் என்ன செய்யும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில விளக்க படங்களோடவே பார்ப்போம். முதல்ல இந்த கன்னிராசியில ராசி மண்டலத்தை பார்த்துட்டு இந்த வால் நட்சத்திரம் போகக்கூடிய பாதை இது ரெண்டையும் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு இந்த வால் நட்சத்திரம் என்ன விதமான பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த படங்களை இப்ப நம்ம அந்த வால் நட்சத்திரம் எங்க இருக்கு, எந்த ராசிகள் வழியா அது உள்ள போகுது அப்படின்றத பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா இது கடகராசி, சிம்மம், அடுத்து இங்கிருந்து கன்னிராசி. இதுதான் ராசி மண்டலத்துடைய சுற்றுப்பாதை. ஆனா நாம சொல்லக்கூடிய தூமகேது இல்ல வால் நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரத்துடைய கடந்து போகக்கூடிய பாதை என்பது இப்படி போகும். உங்களுக்கு நல்லா கவனிக்க முடியும். ராசி மண்டலத்துடைய பாதை இப்படி போகுது. ஆனா இந்த வால் நட்சத்திரம் கடந்து போகக்கூடிய பாதை இப்படி போகுது. கன்னிராசி வழியா போகுது. சோ கன்னிராசி தான் இதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது. இப்போ நீங்க இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த கன்னிராசியில தான் வால் நட்சத்திரம் கடந்து போகுது. இது முதல் இண்டிகேஷன். ரெண்டாவது, அந்த கன்னிராசியில தான் அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்கும். ஏற்கனவே செப்டம்பர் 18 ஒரு சந்திர கிரகணம் நடந்துச்சு. இந்த வால் நட்சத்திரம் செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி பார்வைக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்துடும். அடுத்து இது அக்டோபர் மாசம் 12ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அதிகப்படியான தாக்கத்தை கன்னிராசியின் மீது ஏற்படும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய முழுவதுமான தாக்கம் அப்படிங்கிறது நவம்பர் மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு இதனுடைய தாக்கம் பூமியின் மீது இருக்காது. இந்த நேரத்துல என்னென்ன நடக்கும்? சூரிய கிரகணம், அதோட சேர்ந்து இந்த வால் நட்சத்திரம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாடாளக்கூடியவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத தெளிவா காட்டியிருக்கு. இல்லன்னா நாடால வரக்கூடியவங்களே பிரச்சனைக்குரியவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம இந்தியாவையும் மட்டும் எடுத்து வச்சுக்கோனா கூட பக்கத்து நாடான இலங்கையில இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. புதுசா ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் வந்திருக்காரு. இதுவரைக்கும் இல்லாம புதுசா நடந்திருக்குது. நமக்கே நல்லா தெரியும், சைனாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி இலங்கையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு மிக நெருக்கம். அந்த அடிப்படையில சைனாவுடைய ஆதிக்கம் அதிகமா தான் இருக்க போகுது. நம்ம நாட்டிலையும் நிறைய நெருக்கடிகளை உருவாக்கும். அதற்கான வேலைகளை ஏற்பாடுகளை தொடங்கும். சோ ராஜாங்க ரீதியிலாவே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது இங்க மட்டும்தான், வேற உலகத்தில் வேற எங்கேயும் இல்லையானா உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஒரு 10 இருந்து 12 நாளா பாத்தீங்கன்னா, அதாவது இந்த புரட்டாசி 1ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இஸ்ரேல்ல போர் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் உள்நாட்டுல மட்டுமே, காசாவில மட்டுமே நடந்துட்டு இருந்த அந்த போர், காசா பாலஸ்தீன் இப்படி இந்த பிரச்சனை மெதுவா என்ன இருக்குதுன்னா லெபனானுக்கு நகர்ந்து இருக்கு. இப்போ லெபனான் மேல குண்டு போட்டிருக்காங்க. லெபனான்ல பேஜர் குண்டு வெடிச்சது. இப்படி நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் உங்களால பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அதுக்கான கேம்பெயின் நடந்துட்டு இருக்குது. அவர் கொல்லுவதற்கான முயற்சிகள் நடந்தது. இந்த அரசு ரீதியாக, அரசாங்க ரீதியாக தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகள் உருவாகும். இந்த நபர்களும் கன்னி ராசியோடு சம்பந்தப்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதிகப்படியான பிரச்சனைகள் உருவாகும். ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்கத்துல முக்கிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு என்பது. என்னென்ன விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னா, நம்ம கன்னிராசியை வச்சு மட்டுமே பேசுவோம். நோய், வம்பு வழக்கு, சண்டை, திடீர்னு கடன் வாங்கு, நெருக்கடியான சூழ்நிலை இந்த கன்னிராசியில பிறந்தவங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. முதல்ல கன்னிராசி புதன் தசை இல்லன்னா கேது தசை, இல்ல புதன் புத்தி இல்லன்னா கேது புத்தி, கண்ணில இருந்து ஒரு கிரகம் தசாவிலோ இல்ல புத்தியோ நடத்தலாம். இந்த கான்செப்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 40 நாள் இருந்து 50 நாள், குறைஞ்சபட்சம் அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் ஆவது இந்த பிரச்சனை என்பது இருக்கும். அதன் பிறகு நவம்பர் 25க்கு அப்புறம் அந்த பிரச்சனை தான் தீர்ந்துடும். ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத அளவுக்கு பாத்துக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்ல அப்படின்னா கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அளவுக்கு மட்டும் ஓவர் ரியாக்ஷன் பண்ணாம இருந்துட்டாங்கன்னாவே முக்காவாசி பிரச்சனை அவங்க கண்ட்ரோல் பண்ணிடும். அவங்களுடைய ஆரோக்கியம், நோய் வருவதற்கு, இல்ல தொற்று நோய் வருவதற்கு, இல்லைன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு. இது முதல் பிரச்சனை. அடுத்து தலை, எலும்பு, இதயம், இந்த 2. அதுக்கப்புறம் விபத்து, அப்புறம் கடன் வாங்குறது, இல்லன்னா வீட்டுல சண்டை, இல்லன்னா குடும்பத்துல சண்டை, இல்லன்னா சொத்து வழக்கு சண்டை. இதை ஒட்டி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்தே தீரும். ஓவர் ரியாக்ஷன் பண்ணாம அதை மேனேஜ் பண்ற வழியை மட்டும் செஞ்சாலே போதும்.
முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துரும். இந்த நிகழ்வை பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு சரி பண்ணிட முடியுமானா கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முதல்ல நடக்கக்கூடிய சூரிய கிரகணம், அடுத்து நடக்கக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கடக்கக்கூடியது. சோ இது உருவாக்கக்கூடிய பாதிப்பை நாம பெருசு பண்ணாம காப்பாற்ற முடியுமே தவிர முழுவதுமாக தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின தொகுப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதுக்கான என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதை உங்களை எவ்வளவு தூரம் நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து பயன்படுத்திக்க. நன்றி, வணக்கம்.